வணக்கம். தமிழகம் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மகளினி கமலநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். களத்துறை இரத்தினபுரி மாவட்டத்தின் 11 பிரிவுகளுக்கு மண்சரிப்பு எச்சரிக்கை. பாடசாலை விடுமுறை தொடர்பில் கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. வடக்கு மாகாண அரசு வைத்தியர்கள் பணி புறக்கணிப்பு. ரஷ்யாவில் சிக்கியுள்ள இளைஞர்களை மீட்பதில் புதிய சிக்கல். யாழில் வைத்தியர்கள் அர்ச்சனாவுக்கு ஆதரவாக வீதிக்கிறங்கிய ஆர்ப்பாட்டம். ரணில் தொடர்பில் பஸ்ஸில் வெளியிட்டுள்ள தகவல். விவசாயிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. நாட்டில் தொடரும் மழைவீழ்ச்சி, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு. மட்டத்திருப்பெருந்துறையில் பாரிய தீ விபத்து. இனி வருவன விரிவான செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். நாட்டின் சில பகுதிகளில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக களுத்துறை மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களில் உள்ள 11 பிரதேச செயலகங்களுக்கு மண்சரிப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மண்சரிப்பு எச்சரிக்கை இன்று இரவு 8 மணி வரை நடைமுறையில் இருக்கும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. களுத்துறை மாவட்டத்தின் எங்கிரிய, விளர்சிங்கள, வத்தகம, பாலித்தனுவர ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண்சரிப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இரத்தினபுரி மாவட்டத்தின் நிரத்தினபுரி, கலவான, குறிப்பிட்ட கிரியல்ல, அவேகம, எலாபத்த, எகோலியகோட பிரதேசங்களுக்கு மண்சரிப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அரசு சேவையை பிரதிநிதித்துவப்படுத்தும் 200க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் இன்று மற்றும் நாளை சுகையின விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அரசு சேவை தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. தபால் நில அளவையாளர், கிராம சேவை அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அரசு ஊழியர்கள் இன்று சுகையின விடுமுறை போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். சம்பள அதிகரிப்பு உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து எந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. அத்துடன் ஆசிரியர்கள், அதிபர் சங்கங்கள் இன்று பணிக்கு சமூகம் அளித்துள்ள போதிலும் நாளை சுகையின விடுமுறையை அறிவிக்க தீர்மானித்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் யோசப் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். சுகாதார சேவை பணியாளர்கள் பணி குறைப்பு போராட்டத்துக்கு ஆதரவளிக்கவில்லை என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் மற்றும் தாந்தியர் சங்கம் தெரிவித்துள்ளன. அதன்படி சுகாதார பணிகள் தடையின்றி இன்று இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக அரசு சேவைகள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் தொழிற்சங்கங்களின் போராட்டங்கள் நடைபெற்றாலும் இன்று மற்ற நாளை பாடசாலைகள் வழமை போன்று நடைபெறும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் 200க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் இன்று மற்றும் நாளை சுகையின விடுமுறை போராட்டத்தினை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளன. இப்போராட்டத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களும் இணைந்து கொள்ள உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் குறித்த தொழிற்சங்க போராட்டங்களில் ஆசிரியர்கள் இணைந்து கொண்டாலும் கல்வி நடவடிக்கைகளில் எவ்வித மாற்றமும் இல்லை எனவும் பாடசாலைகள் வழமை போன்று நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண அரசு வைத்தியசாலை வைத்தியர்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவுறுத்தியுள்ளது. வடக்கு மாகாணத்தின் யாழ் மாவட்டத்தில் உள்ள சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் புதிதாக தற்காலிகமாக நியமிக்கப்பட்ட வைத்தியர் தொடர்பில் அங்கு கடமையாற்றும் வைத்தியர்களின் பாதுகாப்புக்கு ஏற்படுத்தப்பட்ட அச்சுறுத்தலுக்கு எதிராகவும் நடைமுறைகளுக்கு எதிராகவும் அவரின் அவட்டமான விதிமுறைகளுக்கு மீறல்களுக்கும் எதிராகவும் உடனடி நடவடிக்கை எடுக்க தவறியமைக்காகவும் பாதிக்கப்பட்டுள்ள வைத்தியசாலை வைத்தியர்களுக்கு சார்பாகவும் வடக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து அரசு வைத்தியசாலை வைத்தியர்களும் ஒரு நாள் பணி புறக்கணிப்பை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இதன் பிரகாரம் இன்று காலை 8 மணியிலிருந்து நாளை காலை 8 மணி வரை வைத்தியர்கள் உயிர்காக்கும் அவசர சிகிச்சைகளில் மாத்திரமே ஈடுபடுவார்கள் எனவும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. பிரதேச செயலாளர்கள் மற்றும் உதவி பிரதேச செயலாளர்கள் இன்று முதல் ஆஸ்ட்ரசம வேலை திட்டம் தொடர்பான சகல கடமைகளில் இருந்தும் விலகுவதாக இலங்கை பிரதேச செயலாளர்கள் மற்றும் உதவி பிரதேச செயலாளர்கள் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. ஆஸ்ட்ரசம 2ஆம் கட்ட நலத்திட்ட உதவித்தொகை விண்ணப்பங்கள், வீட்டு மனைகள் கணக்கெடுப்பு, அதிகாரிகளுக்கு பணம் செலுத்துதல் உள்ளிட்ட பல பிரச்சினைகள் காரணமாக ஒன்றிய தலைவர்களுக்கு சங்கம் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. இதனிடையே வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கான ஆஸ்ட்ரசம நிவாரண திட்டத்தின் 2ஆம் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி 15ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டை பற்றி சிந்தித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகித அபே குணவர்த்தனவின் அரசியல் வாழ்க்கை 27வது ஆண்டின் நிறைவை முன்னிட்டு களுத்துறையில் நடைபெற்ற வைபவத்தில் கலந்து கொண்ட போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார்.
ஜனாதிபதி இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதில் நாங்கள் அரசாங்கத்தின் அங்கமாக செயல்படுகின்றோம். நாங்கள் உங்களுக்கு எந்த பயத்திலும் அச்சத்திலும் உதவவில்லை, கடனவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இவற்றோடு இந்நாட்டை காப்பாற்றும் திறன் உங்களிடம் உள்ளது என்று எங்கள் கட்சியில் உள்ள அனைவரும் முடிவு செய்தனர். இதன் காரணமாக இன்று வரை அந்த ஆதரவை நாங்கள் உண்மையாக வழங்கி வருகின்றோம். நாட்டிற்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் நீங்கள் சேவை செய்யும் வரை, நாட்டையும் மக்களையும் பாதுகாக்கும் வரை உங்களுக்கு எல்லா ஆதரவும் வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். இன்றைய காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நிலவும் மழையுடனான வானிலை அடுத்த சில நாட்களுக்கு தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய ஊவா மாகாணம், மம்மாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் சப்ரகமு மற்றும் வடமேல் மாகாணத்திலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருக்கோணமலை, அம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் இடைக்கிடையில் 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் பொதுமக்களிடம் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. வவுனியா தாண்டிக்குள பகுதியில் மாட்டினை கடத்திச் சென்ற இருவரை மடக்கி பிடித்த அப்பகுதி இளைஞர்கள் அவர்களை நையப்புடைந்ததுடன் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். வவுனியா பத்திரியார் அகிலங்குளம் பகுதியில் காடியொற்றில் கட்டினிட்ட மாட்டினை திருடிச் சென்ற இருவரை தாண்டிக்குள பகுதியில் வழிமறித்த இளைஞர்கள் அவர்களை கட்டி வைத்து நையப்புடைந்ததுடன் வவுனியா போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதன்போது சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்ததோடு சந்தேக நபர் இருவரையும் கைது செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் பொதுமக்களிடம் உறுதியளித்துள்ளனர். அத்துடன் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான கு திலீபன் சம்பவ இடத்துக்கு சென்று போலீசார் மற்றும் பொதுமக்களுடன் கலந்துரையாடியதுடன் குறித்த இருவருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்குமாறும் போலீசாருக்கு வலியுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் வவுனியாவில் கடந்த சில மாதங்களாக மாடுகள் திருடப்படும் சம்பவங்கள் அதிகரித்து செல்கின்றமையும் தொடர்பாக பொதுமக்களால் தொடர்ச்சியாக முறைப்பாடுகள் வழங்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஆதரவாளர்களுடன் கட்சியின் தலைவரும் கடத்தொழில் அமைச்சருமான டாக்டர் தேவானந்தா சந்திப்பொன்றை மேற்கொண்டிருந்தார். குறித்த சந்திப்பானது நேற்று வவுனியா பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது கட்சியின் எதிர்கால நடவடிக்கைகள், அபிவிருத்தி நடவடிக்கைகள், தேர்தலை எதிர்கொள்வது என பல்வேறு விடயங்கள் தொடர்பாக ஆதரவாளர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர் பதில் அளித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினரும் வவுனியா அபிவிருத்தி குழு தலைவருமாகிய கு திலீபன் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் வவுனியா மாவட்டத்தைச் சேர்ந்த ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். யாழ் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை முன்பாக மேற்கொள்ளப்பட்ட போராட்டத்தில் போராட்டக்காரர்கள் தற்போது A9 வீதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அவ்விடத்தில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் போராட்ட களத்திற்கு போலீசார் மற்றும் கழக தடுப்பு பிரிவினர் வரவழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மாகாண சபை தேர்தலை நடத்துவது அவசியமான போதிலும் இந்த வருடத்தில் முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான ஆர் சம்பந்தனின் பூதவுடல் திருகோணமலை பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்றிருந்த நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதனை தெரிவித்துள்ளார். யார் நீதிமன்றத்துக்கு சென்றாலும் இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என்றும் எவ்வாறாயினும் மாகாண சபை தேர்தல் பழைய முறையிலே நடத்தப்படும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். 2022 ஆண்டு உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களுக்கு அரசு சார்பற்ற உயர்கல்வி நிறுவனங்களில் கற்க நெறிகளை தொடர்பதற்கு வட்டியில்லா கடன் வழங்கும் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. உயர்தரம் சித்தியடைந்தும் அரசு பல்கலைக்கழகங்களுக்கு நுழைவதற்கு வாய்ப்பு கிடைக்காத மாணவர்களுக்காக இந்த நடவடிக்கையில் வட்டியில்லா கடன் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அத்தோடு அதிகபட்சமாக 8 லட்சம் ரூபாய் வரை வட்டியில்லா கடன் பெற்றுக் கொடுக்க உள்ளதாகவும் கல்வி அமைச்சினால் அங்கீகரிக்கப்பட்ட 17 அரசு சார்பற்ற உயர்கல்வி நிறுவனங்களில் 100 பட்டப்படிப்புகளை கற்பதற்கு 7 மாணவர்கள் குழுக்களின்
மாணவர்களுக்கு ஏற்கனவே கடன் வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்நிலையில் 2022 ஆண்டு உயர்தர சித்தி அடைந்த மாணவர்கள் இந்த கடன் திட்டத்தின் 8வது தொகுதியாக உள்வாங்கப்பட உள்ளதுடன் அது தொடர்பாக அரசு சார்பற்ற உயர்கல்வி நிறுவனங்களில் வழங்கப்பட உள்ள கற்கை நெறிகள் தொடர்பான முன்மொழிவுகள் தற்போது அழைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இன்று முதல் பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு எதிராக தொழிற்சங்க போராட்டம் ஒன்றினை முன்னெடுக்க உள்ளதாக நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சரும் ஏதோக பொதுச் செயலாளருமான ஜீவன் தொண்டமான் அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்த போது சுமார் 1 லட்சம் மக்கள் தோட்ட தொழிலை நம்பியுள்ளனர். அவர்களை நம்பி சுமார் 8 லட்சம் பேர் இருக்கிறார்கள். இன்றைக்கு அரசாங்கமாக இருக்கட்டும், தொழிற்சங்கங்களாக இருக்கட்டும், அனைவருமே முழு முயற்சியுடன் இந்த 1700 ரூபாய் சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு ஒரு துணையாக இருக்கிறார்கள். மக்களுக்கு இதற்கு ஆதரவு அளிக்கிறார்கள். என்னை பொறுத்தவரைக்கும் நான் இந்த நாள் கோழி சம்பள முறைமையை எதிர்கொள்கின்றேன். ஒரு மாற்று முறை ஒன்று தேவைப்படுகிறது. ஆனால் அந்த மாற்று முறை வரும் வரைக்கும் ஒரு நியாயமான சம்பளம், வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற சம்பளம் மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றிலிருந்து மக்கள் அவர்களது ஆதங்கத்தை வெளிக்காட்டுவார்கள். அவர்களுக்கு ஒரு நியாயமான தீர்வு கிடைக்க வேண்டும். நியாயமான தீர்வு கிடைக்கும் என நான் எதிர்பார்க்கின்றேன். இவ்வாறு அமைச்சர் ஜீவன் தொண்டமான் குறிப்பிட்டுள்ளார். அழகு சாதன பொருட்கள் தொடர்பில் முறையான கட்டுப்பாடுகள் இன்மையால் எதிர்காலத்தில் பாதிப்புக்கு முகம் கொடுக்க நேரிடும் என இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வயது பாலினமற்ற வேறுபாடு இல்லாமல் சருமத்தில் நிறுத்தி ஒளிரச் செய்ய பல்வேறு வகையான அழகு சாதன பொருட்களை பயன்படுத்தும் போக்கு அதிகரித்து வருகின்றது. இதன் காரணமாக எதிர்காலத்தில் உயிரிழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதாக அதன் தலைவர் தெரிவித்துள்ளார். எனவே தரமற்ற அழகு சாதன பொருட்கள் தொடர்பில் அதிகாரிகள் உடனடியாக கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இலங்கையில் அழகிற்காக பயன்படுத்தப்படும் அழகு சாதன பொருட்கள் மற்றும் கிரீம்களில் அதிக செறிவுகள் உள்ளடக்கப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது. அண்மையில் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அரசாங்க ஊழியர்கள் கோருவது போன்று சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டால் பாரிய அளவு பணவீக்கம் ஏற்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அரசாங்க ஊழியர்களின் சம்பளங்களை அதிகரித்தால் அவ்வாறு வழங்கப்படும் தொகைக்காக பணத்தை அச்சிட நேரிடும் என தொழிற்சங்கங்கள் தொடர்பான ஜனாதிபதியின் ஆலோசகர் ஜமன் ரத்ன பிரியந்து தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ஜமன் ரத்ன பிரிய இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். பணம் அச்சிடப்பட்டால் மீண்டும் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் எனவும் இதனால் சம்பளங்களை அதிகரிப்பதில் எவ்வித பலனும் கிடையாது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். பணத்தை அச்சிடும் சம்பளங்களை அதிகரிக்க வேண்டுமாயின் அதனை தொழிற்சங்கங்கள் தெளிவாக குறிப்பிட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இனி வருவது இந்திய செய்திகள். தமிழகத்தில் அரசியல் கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அண்மை காலமாக தமிழகத்தில் பல்வேறு கட்சித் தலைவர்கள் மர்மமான முறையில் கொல்லப்பட்டு வருகின்றனர் எனவும் ஆனால் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க தமிழக அரசினால் முடியவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் திமுக ஆட்சியில் ஜனநாயகம் மரணித்துவிட்டது எனவும் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டு காணப்படுகிறது எனவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சுமத்தியுள்ளார். இந்தியா ரஷ்யா உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மாஸ்கோ செல்ல உள்ளார். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அழைப்புக்கமைய அவர் இந்த விஜயத்தை மேற்கொள்ள உள்ளார். இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்கும் நரேந்திர மோடி இரு நாட்டு உறவுகள், சர்வதேச மற்றும் பிராந்திய உறவுகள் குறித்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் உரையாற்ற உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் இருதரப்பு உறவுகளையும் வலுப்படுத்துவதற்கு முக்கியத்துவம் வாய்ந்த மோடியின் வருகையை எதிர்பார்ப்பதாகவும் ரஷ்ய அதிகாரிகளுடனான இந்திய பிரதமரின் சந்திப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும் எனவும் ரஷ்ய செய்தி தொகுப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். இனி வருவது உலகச் செய்திகள். இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான் தாக்குதலில் கமஸ் அமைப்பின் மூத்த நிர்வாக அதிகாரி ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காசா நகரில் உள்ள பாடசாலை மீது இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் உயிரிழந்த நால்வரில் இகாப் அல் குஷேனும் அடங்குவதாக கூறப்படுகிறது. மேலும் கடந்த 9 மாதங்களில் இஸ்ரேலிய தாக்குதல்களினால் கமஸ் நிர்வாகத்தை சேர்ந்த பலர் கொல்லப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
நடந்து முடிந்த பிரான்ஸ் நாடாளுமன்ற தேர்தலில் யாரும் எதிர்பாராத வகையில் இடதுசாரி கூட்டணி முன்னிலை வகித்துள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றிருந்த முதலாவது சுற்று தேர்தலில் தீவிர வலதுசாரிகள் அதிக ஆசனங்களை கைப்பற்றியிருந்த நிலையிலும் அதிகளவு ஆசனங்களை கைப்பற்றக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இரண்டாவது சுற்று வாக்கெடுப்பில் யாரும் எதிர்பாராத வகையில் இடதுசாரிகள் கூட்டணி மொத்தமாக 182 ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது. அத்துடன் பெரும் பின்னடைவை சந்திக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட ஜனாதிபதி எம்மானுவேல் மேக்ரானின் கூட்டணி 163 ஆசனங்களையும் பெரும்பான்மையுடன் ஆட்சிக்கு வரும் என்று கருதப்பட்ட தீவிர வலதுசாரிகள் கூட்டணி 143 ஆசனங்களுடன் 3ஆம் இடத்துக்கும் தள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் எந்த கூட்டணிக்கும் அறுதி பெரும்பான்மை இல்லை என்பதால் அடுத்த ஆட்சி அமைக்கும் கட்சி தொடர்பில் நிச்சயமற்ற நிலை உருவாக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனேடியர்கள் அதிக அளவில் கடன் பெற்றுக் கொள்வதாக அதிர்ச்சி அளிக்கும் வகையில் சர்வதேச ரீதியில் வெளியிடப்பட்ட அறிக்கை ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. இவ்வாறு கடன் பெற்றுக் கொண்டவர்களில் அதிகமானவர்கள் நெருக்கடிகளை எதிர்நோக்குவதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அண்மையில் கனடாவில் வங்கி வட்டி வீதம் சிறிது அளவு குறைக்கப்பட்டிருந்தாலும் இந்த கடன் பிரச்சினைக்கு தீர்வாக அமையவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டில் உலகில் அதிகளவு கடன் பெறுவோரை கொண்ட நாடுகளின் வரிசையில் கனடா 3ஆம் இடத்தை வகித்ததாக கூறப்படுகிறது. வட்டி வீத அதிகரிப்பு காரணமாக கனேடியர்களின் வருமானத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் இனிதே நிறைவு பெறுகின்றன. இதுவரை இணைந்திருந்தது தமிழகத்தின் பிரதான செய்தி அறிக்கையோடு.